பட் என்னோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 2011. ஆனால் அந்த எலெக்ஷன் நின்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தியாச்சு. மேம், இப்போ வளர்ச்சி அப்படின்ற ஒரு பிராண்ட் உங்களோட ரொம்ப க்ளோஸ்லி அசோசியேட்டடாக இருக்கும் மேம் ஒரு பீரியட் ஆஃப் டைம். நீங்கள் ஆரம்பித்த இன்டென்ட் என்னது மேம்? வளர்ச்சின்ற நேம், அதுக்கப்புறம் அதோட ப்ராசஸ் என்ன போயிட்டுருக்கு கரண்ட்டாக? எனக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த எம்எல்ஏ அப்படிங்கிறது 2021. பட் என்னோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 2011. ஆனால் அந்த எலெக்ஷன் நின்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஐ ஃபெல்ட் தட் அந்த மக்கள் நம்மளை நம்புறாங்க, அந்த கிராட்டிடியூட் நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் த கான்ஸ்டுவன்சி அண்ட் ஆல்சோ த பீப்புள் ஹூ ஆர் அசோசியேட்டட் வித் மீ. அதனால் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நாங்கள் அதனால தான் அதை ஒரு வேர்டாக காயின் பண்ணோம். இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் விமன் சேஃப்டி பற்றி பேசுகிறீங்க. இந்த விமன் சேஃப்டிக்கு அந்த வளர்ச்சியில் ஒரு பார்ட் இருக்குது. பிகாஸ் ஒரு விமன் வளர்ச்சி அப்படின்னா அவளுக்கு என்ன, அவளோட இருப்பு அந்த மரியாதை, அந்த சுயமரியாதை அது எப்போ வரும்? அவளுக்கு ஒரு எஜுகேஷன் இருக்கணும், அவகிட்ட ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இருக்கணும், குறைஞ்சபட்ச ஏர்னிங் இருக்கணும். இதெல்லாம் தான் அந்த எம்பவர்மெண்ட்டுக்கு அவங்கள எடுத்துகிட்டு போகுது. அப்போ அந்த வளர்ச்சி அப்படிங்கிறதுல இத்தனை விஷயம் கப்பலாக இருக்குது. அதுக்கு நான் என்னென்னவெல்லாம் செய்ய முடியும்? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டராக யோசிக்கும் போது தான் நிறைய ஒரு ப்ரோஆக்டிவாக சில்ட்ரனுக்காக, லாக்டேட்டிங் மதர்ஸ்க்காக, விமன் செல்ஃப் ஏர்னிங்காக, ப்ளஸ் என்வாயன்மெண்ட்டுக்காக, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு எனக்கு இந்த எம்எல்ஏ அப்படிங்கிற இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பெரிய விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கு.